أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிவிட்டு மார்க்க விடயங்களை செவிமடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலும் வழமையாக இடம்பெற்று வருகின்ற மார்க்க விளக்க வகுப்பு தொடரின் ஒரு ஆண் விளக்க வகுப்பு தொடரின் ஒரு அம்சமாக இன்றும் நாங்கள் சில விடயங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். கடந்த வாரம் நாங்கள் பேசிய அந்த விடயத்தின் தொடர்ச்சியை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரம் நாம் பேசிய விடயம்தான் இஸ்லாமிய வீடும் அதிலே இருக்க வேண்டிய ஒழுக்க விழுமியங்களும் என்ற தலைப்பின் கீழால் சுமார் ஒரு 8 ஒழுக்க விழுமியங்களை பற்றி கடந்த வார வகுப்பிலே நாம் பேசியிருந்தோம். முதலாவது, தனது வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லிக் கொண்டு நுழைவதன் அவசியம் என்ன, அது எப்படி சொல்ல வேண்டும் என்ற விடயங்கள். தனது வீடு அல்லாத வேறொருவரின் வீட்டுக்கு நாங்கள் நுழைந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் எவ்வாறு அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும், சலாம் கூற வேண்டும் என்பதற்கான ஒழுங்குகள். யார் என்று வினவப்பட்டால் அதற்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டும், நான் என்று மாத்திரம் சொல்லக்கூடாது என்று தடுக்கப்பட்டு வந்த ஹதீஸ்கள். அனுமதி மறுக்கப்பட்டால் மீண்டும் திரும்பி சென்று விட வேண்டும், பார்வைகளை உட்செலுத்தக் கூடாது என்கின்ற ஒழுக்கம் தொடர்பான விடயங்கள். பருவமடையாத சிறுவர்கள் வீட்டில் இருந்தாலும் தாய் தந்தையினுடைய வீடுகளுக்குள் நுழைவதா அறைகளுக்குள் நுழைவதாக இருந்தாலும் 3 சந்தர்ப்பங்களில் அனுமதியோடு தான் நுழைய வேண்டும். இஷாவுக்கு பின்னால், அதே போன்று சுபகுக்கு முன்னால், அதே போன்று மதிய நேரம் ஆகிய 3 தருணங்களில் சொந்த குழந்தைகளாக இருந்தாலும் தன்னுடைய தாய் தந்தையின் அறைக்குள் நுழைவதாக இருந்தால் அனுமதியோடு தான் நுழைய வேண்டும் என்ற விடயத்தை பார்த்திருந்தோம். 6வதாக நாம் பார்த்த முக்கியமான ஒரு விடயம்தான் அண்டை அயலவர்களுடைய உரிமைகள் பற்றியும், அயலவர் என்றால் யார், அவர்களுடைய உரிமைகளை பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வாறான ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் என்ற விடயமும் நாங்கள் கடந்த வாரம் கலந்துரையாடி இருந்தோம். அதே போன்று வீட்டினுடைய உட்சுத்தம், வெளிச்சுத்தம், புறச்சுத்தம் போன்றவை எவ்வாறு பேணப்பட வேண்டும், அதற்கான இஸ்லாமிய ஒழுங்குகள் என்ன என்கின்ற விடயங்கள், அது குறித்து வழங்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கைகள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இறுதியாக வீட்டு பொருட்களை நேர்த்தியும் அழகும், ஸ்மார்ட் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் கதைத்தோம். அந்த விடயங்கள் எல்லாம் கடந்த வார வகுப்பிலே நாம் கலந்துரையாடி இருந்தோம். உங்களுக்கு வழங்கப்பட்ட கையேட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சி தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அறிமுகத்தோடு இன்று நாம் பேச இருக்கிற முக்கியமான ஒரு விடயம் 9வது ஒழுங்குதான். தனது வீட்டிலே ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்கி வைப்பது, ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்கி வைப்பது ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்காக இருக்கிறது. இதை பற்றி ஏற்கனவே உங்களோட கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. வீடுகளிலே தொழுகைக்கான ஏற்பாடுகள், ஆக குறைந்தது ஒரு தொழுகை அறை என்கின்ற ஒரு செட்டப்பாக இருக்குமாக இருந்தால், அல்லது ஆன்மீக விவகாரங்களுக்கான ஒரு அறை இருக்குமாக இருந்தால், அதிலாவது நாங்கள் துவாக்களை காட்சிப்படுத்தி தொழுகைக்கு பின் ஓதுகின்ற துவாக்கள், இஸ்திக்ஃபார்கள் போன்றவற்றை எல்லாம் காட்சிப்படுத்துவதனூடாக ஒரு உயிரோட்டமிக்க ஒரு வீட்டுச் சூழலை உருவாக்க முடியும். எனவே அவ்வாறான ஒரு ஒழுங்கை பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் சந்தர்ப்ப துவாக்கள் என்ற விடயமும் ஏற்கனவே உங்களோடு ஆன்மீக விடயங்கள் கலந்துரையாடப்படுகின்ற போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. வீடுகளில் நுழைகின்ற போது சந்தர்ப்ப துவாக்களை ஓதுவதன் அவசியம். நாங்கள் வீட்டினுள் நுழைகின்ற போது துவாவோடு நுழைகின்ற போது ஷைத்தான் அங்கே
அவநம்பிக்கையோடு திரும்பி விடுகிறார். இன்று நமக்கு தங்குவதற்கு ஒரு வீடு கிடையாது என்று நினைக்கின்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன ஹதீஸ்களிலே. அதே போன்று சாப்பிட ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் பிஸ்மி சொல்லுகின்ற போது ஷைத்தான் விரண்டோடுகிறார். நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது பிஸ்மி சொல்ல மறந்தால் பிஸ்மில்லா எவ்வளவு வாகுறகோ என்று சொல்லுகின்ற போது ஷைத்தான் அந்த இடத்தை விட்டு தான் உண்ட உணவை கூட வாந்தி எடுத்து விட்டு அவன் திரும்பி சென்று விடுகிறான் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறதாகவே இந்த சந்தர்ப்ப துஆக்கள் என்ற விடயத்திலும் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு குறித்து இன்று நாம் பேச இருக்கின்றோம். 11வது ஒழுங்காக அதிலே சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அஜ்னபி மஹரமி என்கின்ற அந்த வரையறைகள் பேணப்படுதல் என்பது வீடுகளுக்குள்ளும் எப்படி வெளி சமூகத்துக்குள் இது கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அதே போன்று ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் இந்த அஜ்னபி மஹரமி என்கின்ற வரையறை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் மிக தெளிவாக இதை பற்றி பேசுகிறது. இஸ்லாத்திலே திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டோர் அனைவரும் அஜ்னபிகள் என்றும், திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் மஹரமிகள் என்றும் குர்ஆன் வரையறுத்திருக்கிறது. இந்த அஜ்னபி மஹரமி என்கின்ற இந்த உறவு முறை 3 முறைகளில் தோன்ற முடியும் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. முதலாவது முறை இரத்த உறவின் வழியாக பிறப்பினால் எங்களுக்கு ஏற்படுகின்ற மஹரமிகள் இருக்கிறார். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் என்கின்ற இந்த உறவு வரையறை என்பது பிறப்பின் போது எங்களுக்கு கிடைத்து வருகின்ற மஹரம்கள். அவ்வாறான மஹரம்களோடு நாங்கள் திருமணம் செய்ய முடியாதவர்களை அவர்களோடு நெருங்கி பழக முடியும், அவர்களோடு நாங்கள் தனிமையில் இருக்க முடியும். இந்த வரையறைகளை இஸ்லாம் காட்டித்தருகின்றது. இன்னொரு முறையில் ஒருவர் மஹரமாக முடியும். இது எமது சமூகத்தில் மிக அரிது. அரேபிய சமுதாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த காலப்பகுதியில் மிக அதிகமாக இருந்த ஒரு வழக்கம் பால்குடி முறை. பால்குடி முறை மூலமும் ஒருவர் இன்னொருவருக்கு மஹரமான உறவாக மாறுவார். அதாவது சொந்த தாய், பெற்றெடுத்த தாய் பாலூட்டாமல் இன்னொரு தாயிடம் 2 வயதுக்குட்பட்ட குழந்தையை கொடுத்து பாலூட்டுகின்ற போது அந்த தாயினுடைய குடும்பத்தினர் இந்த குழந்தைக்கு மஹரமியான உறவுகளாக மாறிவிடுகின்றார். அந்த உதாரணமாக ஒரு ஆண் குழந்தை ஒரு தாயிடம் போய் பால் குடிக்கிறது என்று சொன்னால் அந்த தாய் அவருக்கு பால்குடி வழியில் தாயாக மாறிவிடுகிறார். அந்த தாயினுடைய ஏனைய திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தை அவரிடம் பால் குடித்து அவருடைய சொந்த குழந்தைகள் அல்லது வேறு நபர்களிடம் இருந்து வந்து பால் குடித்த குழந்தைகள் எல்லாம் பால்குடி சகோதரர்கள் என்ற உறவு முறையின் கீழால் அவர்களுக்கு மஹரமிகளாக்கப்படுகிறார். இவர் பெரிய விடயம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். 3வது வழிமுறை ஒன்றும் இருக்கிறது. அதுதான் திருமணத்தின் மூலமாக மஹரம் ஏற்படும். அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு அஜ்னபிகளாக இருப்பார்கள். ஆனால் நாம் செய்த திருமணத்தின் மூலமாக மஹரமாக மாறுவார். உதாரணத்துக்கு நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறேன். அந்த பெண்ணினுடைய தாயார், அதாவது எங்களுடைய மாமியார் என்று நாங்கள் சொல்லுகின்றவர், உடனடியாக எங்களுக்கு மஹரமான உறவாக மாறிவிடும். இவ்வளவு நாளும் அவர் எங்களுக்கு அந்நிய பெண். ஆனால் திருமணம் முடித்ததன் மூலமாக அவர் எங்களுக்கு மஹரம் என்கின்ற அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார். இப்படி 3 வழிமுறைகளில் அஜ்னபி மஹரமி என்கின்றது தோற்றம் பெற முடியும். குறிப்பாக மஹரம் 3 வழிமுறைகளில் தோற்றம் பெற முடியும். ஒன்று பிறப்பினூடாக இரத்த உறவுகள் என்ற அடிப்படையில், பால்குடியினூடாக பால்குடி உறவு என்ற அடிப்படையில், திருமணத்தின் மூலமாக இவ்வாறு மஹரம்கள் ஏற்பட முடியும். அதே போன்றுதான் நம்முடைய மனைவிக்கு நம்முடைய தந்தை மாமனார் அவர் மஹரமான ஒரு உறவு, மஹரமான ஒரு உறவாகும். இப்போது பிரச்சனை எங்கு வருகிறது என்று சொன்னால், இந்த கூட்டு குடும்ப நடைமுறைகள் இருக்கின்ற வீடுகளிலே சில நேரம் கணவனும் மனைவியும் ஒரு கரு குடும்பம் மாத்திரம் தான் அந்த வீட்டிலே வசிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு இந்த அஜ்னபி மஹரமி பிரச்சனை பெரிய அளவில் தோன்றார். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது என்னவென்றால், திருமணம் முடித்து மனைவியினுடைய வீட்டிலே போய் வசிக்க போகின்ற போது அங்கே மனைவியினுடைய உறவினர்களும் அங்கே இருப்பார்கள். குறிப்பாக மனைவியினுடைய சகோதரிகள் இருப்பார்கள். நாங்கள் மைனி என்று சொல்லுகின்ற அந்த உறவு எங்களுக்கு மஹரமானவர் கிடையாது. அது ஒரு அஜ்னபியத்தான உறவு. மச்சான் மதினி உறவு என்பது அங்கு
தவிர்க்க முடியாமல் ஒரே வீட்டிலே ஒன்றாக வாழ வேண்டியிருக்கும். அறைகள் வேறாக இருந்தாலும் ஒரே வீட்டிலே ஒன்றாக பழக வேண்டிய நிலைகள் தோன்றும். பயணங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமைகள் தோன்றும். இது தவிர்க்க முடியாதது இப்படி வாழுகின்ற போது. ஆனால் அங்கு இஸ்லாமிய வரையறை, மஹரமியத் வரையறை பேணப்பட வேண்டும் என்பது வீட்டில் பேணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒழுங்கு. மாறியும் நடக்கலாம். உதாரணமாக கணவன் அவருடைய தாய் பிள்ளைகள் வசிக்கின்ற வீட்டிலே தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போய் வைத்து வாழுகின்ற போது அங்கு மனைவிக்கு கணவனினுடைய சகோதரர்கள் இருப்பார்கள், நானா தம்பிமார் இருப்பார்கள், மச்சினன்மார் இருப்பார்கள். அவர்களும் ஒரு கடுமையான அஜ்னபிகளாக இஸ்லாத்திலே வரையறுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அஜ்னபியத்தானவர்களிலும் சற்று காரமான அஜ்னபியத்தாக வலியுறுத்தப்பட்டவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உறவுகளை பேணிக் கொள்வதில் உள்ள ஒழுங்குகளையும் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த நேரத்திலே தான் இஸ்லாம் ஒரு அஜ்னபியத்தான ஒருவரோடு செய்யக்கூடாத காரியங்கள் என்று பட்டியலிடுகின்ற சில விடயங்களை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒன்றுதான் தனித்திருப்பது கூடாது. தனித்திருத்தல் எந்த வகையிலும் கூடாது. ஒரு அஜ்னபியத்தான ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் அல்லது ஒரு அஜ்னபியத்தான ஆணோடு ஒரு பெண் ஒரே அறையில் ஒரே வீட்டிலே தனிமையில் இருப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. இரண்டாவது, பயணம் செல்வதை ஹராமாக்கி இருக்கிறது. அஜ்னபியத்தான ஒருவரோடு வேறு யாரும் துணைக்கு இல்லாமல் தனியாக பயணம் செய்வதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, அவர்களோடு தனிமையிலிருந்து பேசுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த வரையறைகள் பேணப்பட்டிருப்பதோடு நான்காவதாக அவர்களுக்கு முன்னால் முழுமையாக ஹிஜாப் பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஹிஜாப் என்பது நாம் பலர் நினைப்பது போன்று பெண்களுக்கு உரியது மாத்திரமல்ல. ஹிஜாப் என்பது ஒரு பொதுவான சொல், அது ஆண்களுக்கும் இருக்கிறது. சூரா நூரினுடைய 30வது 31வது வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் இங்கு அல்லாஹ் தஆலா ஹிஜாபை பெண்களுக்கு வாஜிபாக்கியது போல ஆண்களுக்கும் வாஜிபாக்கியது. ஆனால் அதனுடைய அளவும் வடிவமும் வித்தியாசமானதாக. எப்படி பார்வைகளை தாழ்த்துவது ஆண்களுக்கு வாஜிபோ அதே போன்று பெண்களுக்கும் வாஜிப். கற்பை பண்ணுவது ஆண்களுக்கு வாஜிபோ பெண்களுக்கும் வாஜிப். ஒழுக்கமாக இருப்பது ஆண்களுக்கு வாஜிப், பெண்களுக்கும் வாஜிப். ஆனால் பல கட்டங்களில் நாங்கள் பெரும்பாலும் ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்ற போது, ஹிஜாபை வலியுறுத்துகின்ற போது, பார்வைகளை தாழ்த்துதல் அல்லது கண்ணியமாக இருத்தல், கற்பை பண்ணுதல் போன்ற விடயங்களை பேசுகின்ற போது ஆண்களை தவிர்த்து பெண்களின் பக்கம் அதிகமாக நாங்கள் பேசுகின்ற நடைமுறை சமூகத்தில் இருக்கிறது. தவறானது. இஸ்லாம் அப்படி பேசவில்லை. சமத்துவமான ஒரு விடயத்தை தான், சட்ட அங்கீகாரத்தை தான் இஸ்லாம் இரு சாராருக்கும் கொடுக்கிறது. சூரத்து நூரினுடைய 30ஆம் 31ஆம் வசனங்களை படித்து பார்த்தால் தனித்தனியாக சொல்லி இருக்குது. ஆண்களை விழித்து ஆண்களுக்குரிய உபதேசமும், பெண்களை விழித்து பெண்களுக்குரிய உபதேசமும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருப்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு முன்னால் உதாரணமாக ஒரு பெண்ணினுடைய தலை அவுரத்தாக இருந்தால் அவர் தன்னுடைய மச்சானோடு உரையாடுகின்ற போது, பழகுகின்ற போது அந்த தலை மறைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய நடைமுறை. இது சில நேரம் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். உண்மையில் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹிஜாபுடைய ஒழுங்கை பேணிக் கொண்டு இருப்பது என்பது உண்மையில் இருசாராருக்கும் சங்கடமான ஒரு விடயம். ஆனால் இந்த சங்கடம் என்பதற்காக நாங்கள் மார்க்க சட்டத்தை தளர்த்தி விட முடியாது என்பதை நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு பேணப்பட வேண்டும். கணவன் மனைவி என்பவர்கள் அந்த குடும்பம் என்பது பிரச்சனை அல்ல. அதனை தாண்டிய ஒரு குடும்பம் அங்கே வசிக்குமாக இருந்தால், அது மாமனார் மாமியாராக இருந்தாலும் பிரச்சனை அல்ல. அது அல்லாத ஏனைய உறவுகள் அங்கு வசிக்க போகின்ற போது, ஒரே வீட்டிலே ஒன்றாக இருக்கின்ற போது இந்த சிக்கல் தோன்றிவிடுகிறது. சில போது நம்முடைய குடும்ப ஒன்றுகூடல்கள், குடும்ப பயணங்களின் போதும் இந்த ஒழுங்குகள், வரையறைகள் பேணப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற முக்கியமான பொருள். அடுத்த ஒரு சிக்கல் இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழ் பேசக்கூடிய அல்லது ஆசிய நாடுகளிலே இருக்கிற இந்த உறவு முறைக்கும் அரபு நாடுகளில் இருக்கின்ற அந்த உறவு முறைக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் எங்களுடைய தாயினுடைய சகோதரி சாட்சி அல்லது பெரியம்மா, அவர்கள் எங்களுக்கு மகரமான உறவுகள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய இந்த தமிழ் மொழி வழக்கின் அடிப்படையில் அல்லது இந்த ஆசிய உறவு கட்டமைப்பு அடிப்படையில் நாங்கள் அவர்களை
சகோதரர்களாக நினைத்து பழகுகின்ற ஒரு முறை இருக்கிறது. சாட்சியினுடைய பிள்ளை எனக்கு யார்? தங்கச்சி, ராத்தா, நானா, தம்பி என்ற அந்த நெருக்கமான உறவு முறை ஒன்று பொதுவாக இருக்கு. பக்கத்து வீட்டிலே சாட்சியினுடைய பெரியம்மாவினுடைய வீடு இருந்தால் இங்கிருக்கின்ற பெண் பிள்ளையும் அங்கிருக்கின்ற ஆண் பிள்ளையும் சகஜமாக பழகுவார்கள். அவர்கள் ஒரு நானா தம்பி உறவைத்தான் அங்கே கட்டி எழுப்புவார்கள். தவறான எண்ணங்கள் அங்கு இருப்பதில்லை பொதுவாக. ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அவர்கள் இருவரும் அஜ்னபிகள் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை. நாம் அதிகம் அவதானிக்கின்ற ஒரு விடயம், பாடசாலைக்கோ அல்லது வேறு பிரத்யேக வகுப்புகளுக்கோ அல்லது வேறு எங்குமோ இந்த பிள்ளைகளை ஏற்றிச் செல்கின்ற ஒழுங்குகளிலே அல்லது அவர்களை அழைத்துச் செல்கின்ற ஒழுங்குகளிலே பொதுவாக இந்த அஜ்னபி மஹ்ரமி வரையறை சில போது மீறப்படுவதை நாம் அவதானிக்கிறோம். பெண்கள் பயணம் செய்கின்ற போது இது பேணப்பட வேண்டும் என்று நாம் சொன்ன அடிப்படை வழிமுறைகளை நாங்கள் பேணாமல் இருக்க முடியாது. அதே போன்றுதான் இந்த சாட்சி பெரியம்மா போன்றவர்களினுடைய பிள்ளைகள் எங்களுக்கு அஜ்னபியத்தான உறவு என்ற அந்த எண்ணப்பாடோடு அவர்களுடைய ஹிஜாப் வழிமுறை பேணப்பட வேண்டும். அவர்களோடு பேசுகின்ற நடைமுறைகளில் ஒழுக்கம் கட்டாயம் பேணப்பட வேண்டும். அவர்கள் சொந்த சகோதர சகோதரியாக கருதப்பட முடியாது. அரபு உலகத்திலே அது சகஜமாக அவ்வாறு கருதப்படுவதில்லை. அவர்கள் சாட்சியினுடைய பிள்ளையையும் மாமாவினுடைய பிள்ளையையும் சமமாகத்தான் பார்ப்பார். ஒரே அந்தஸ்தில் தான் அவர்கள், ஒரே சொல் தான் இருக்கிறது அவர்களை அழைப்பது. ஆனால் தமிழ் மொழியிலே நாங்கள் மாமாவினுடைய பிள்ளையை மச்சான் என்று அழைப்பதால் அவரோடு கொஞ்சம் நெருக்கம் குறையும். ஆனால் பெரியம்மாவினுடைய பிள்ளையை, சாட்சியினுடைய பிள்ளையை நாங்கள் நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி என்று அழைக்கப் போவதனால் நம்முடைய உறவு முறையில் அந்த நெருக்கம் இருப்பதனால் அவர்களோடு வரையறை முறைய உறவுகள் இருப்பதை நாங்கள் தனித்து இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரம் சில நேரம் தனியே பயணம் செல்வதை பார்க்கிறோம். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிழையானது, தவிர்க்கப்பட வேண்டியது என்பதும் இந்த அஜ்னபி மஹ்ரமி உறவுகளில் நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுங்கு சமூகத்தில் பலபோது மீறப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்திலே இருக்கிற இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், எப்ப தெரியுமா இந்த அஜ்னபி மஹ்ரமி உறவு சுட்டியாப்பு என்ற ஒருவர் மரணித்தார். ஒரு ஆள் மரணித்த உடனே இந்த ஜனாசாவை பார்க்கலாமா? முதலாவது விஷயம், அந்நியார்கள் வந்து பார்க்கலாமா? இரண்டாவது கேள்வி வரும், ஒரு ஆள் மௌத்தானால் அடிக்கடி எங்களிடம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான். நிறைய பேர் போல எடுத்துக்கோ, இதா இருக்கிறவங்க இவர் போய் பார்க்கலாமா, இவர் போய் பார்க்கலாமா என்று நல்லம் ஒரு மார்க்க விஷயத்தில் பேணுதல் பண்பாடு இருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாக இதை பார்த்தால், இன்னொரு புறத்தில் என்னவென்றால் உயிரோடு இருக்கின்ற போது இந்த அஜ்னபி மஹ்ரமி வரையறை பேணப்பட்டு விட வேண்டும். மரணித்ததற்கு பிறகு பேணப்பட வேண்டும், உயிரோடு இருக்கின்ற போது பேணப்பட வேண்டும். ஆனா உயிரோடு இருக்கின்ற போது யாரும் கேட்பதில்லை, இவரோடு நான் பேசலாமா, இவரோடு நான் பழகலாமா என்று யாரும் கேட்பதும் இல்லை, அதை பற்றி அலட்டிக் கொள்வதும் இல்லை. பொதுவாக நாங்கள் பழகி விடுகிறோம். ஆனால் மரணித்தால் மாத்திரம் அந்த பேணுதல் அதிகமாக வந்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் மரணித்தவரை விட உயிரோடு இருப்பவருக்கு தான் இந்த சட்டம் மிகவும் அதிகமாக பின்பற்றப்பட வேண்டியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம் தான், அவசியமாக இருந்தால், நிர்பந்தமாக இருந்தால் ஒரு பெண்ணோடு வரையறையோடு பேசுவதை, பழகுவதை, சாதாரணமாக இணைந்து பணியாற்றுவதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. அனாவசியமாக இருந்தால் அது அந்நிய ஆண் பெண் தொடர்பு விடயத்தில் இஸ்லாம் மிக கராரான ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறது. அது ஹராம், தனித்திருப்பது ஹராம், பயணிப்பது ஹராம், சேர்ந்திருப்பது ஹராம் என்று மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த விடயம் எங்களுடைய சமூகத்திலே மிக கவனமாக பேணப்பட வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில எச்சரிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே இந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களிடம் நுழைவதை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். இப்படி பொதுவாக சொன்னார். யாரு பெண்கள், என்னை நொம்பி சொல்லவில்லை, பெண்களிடம் நுழைவதை விட்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பொம்பளையில் இருக்கிற இடத்துல நீங்க போறது நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். பொது சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி எழும்புகிறது. உடனே ஒரு அன்சாரி நபித்தோழர் ஒருவர், மதீனாவை சேர்ந்த ஒரு நபித்தோழர் ஒருவர் எழுந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், அல் ஹமுடைய சட்டம் என்ன? நெருக்கமான ஒரு உறவு. அல் ஹமு என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லுக்கு ஹதீஸ் கலை அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அதில் அதிகமானவர்கள் சொன்ன விளக்கம் நான் இப்போது சொன்ன மனைவியின் கணவனின் சகோதர உறவு, அதான் இவர்களுடைய சட்டம் என்ன கேட்கிறாங்க. இவங்க விட்டுதானே இருப்பாங்க,
எங்களோடு தானே இருப்பார்கள், நாங்க இருக்கிறப்பட்ட தானே அவர்களும் இருப்பார்கள், அவர்களுடைய சட்டம் என்ன, நீங்க பெண்களிடம் போகலாம் என்று சொல்றீங்க, அப்படி என்றால் அதனுடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மரணத்துக்கு நிகரானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியே சொன்னார், அது மௌத் என்று சொன்னார். மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவு விடயத்தில் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். மிக நெருக்கமான உறவு, நம்முடைய கணவனின் சகோதரர், நம்முடைய மனைவியின் சகோதரி என்பது மிக நெருங்கி பழகின்ற ஒரு உறவு, அடிக்கடி நம்மோடு தொடர்புபடுகின்ற ஒரு உறவு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரையறை பேணப்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அது மரணத்தை விட மோசமானது அல்லது மரணத்தை போன்ற கொடியது என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்த ஹமு என்கின்ற அந்த உறவுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மஹரம் இல்லாத அஜ்னபியத்தான பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம். மூன்றாவதாக அவர்களோடு ஷைத்தான் இருக்கிறான் என்ற ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் சஹாபி பெண்மணிகள் சமூகமயப்பட்டிருந்தார்கள். ஆண்களோடு இணைந்து பள்ளி வாயில் வந்து ஜமாத் தொழுகைகளில் கலந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து சமூக பணிகளில் பணியாற்றினார்கள். சமூகத்திலே பல்வேறு தொழில்களை செய்தார்கள். ஆண்களோடு ஜிஹாதிலும் கூட கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சமுதாயத்தில் அழகான ஒரு வரையறையும் பேணப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு இடையிலே ஒரு அழகான ஒரு ஆன்மீக கட்டமைப்பினூடாக அந்த பண்பாடு கட்டியெழுப்பப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு முன்மாதிரியை பற்றி பேசப்படும். அவர்கள் அந்த ஜன்னத்துல் பக்கீயுக்குள் போகின்ற போது கூட சரியான முறையில் ஹிஜாபுடைய ஆடைகளை பேணிய நிலையில் தான் போய் அங்கு சலாம் சொல்லிவிட்டு வருவார்கள். அவர்களுக்கு அதுவா செய்து விட்டு வருவார்கள். அப்போது அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கபருடைய மக்பராவுக்குள் போகின்ற போது நீங்கள் ஏன் இவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்கிறீர்கள் கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அங்கே என்னுடைய கணவர் அடக்கமாயிருக்கிறார், என்னுடைய தந்தை அடக்கமாயிருக்கிறார், அது என்னுடைய மகரமான உறவுகளாக இருந்தாலும் அங்கே ஏனைய சஹாபாக்கள் அங்கே அடக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு அஜ்னபியத்தான உறவுகளாக இருப்பதால் நான் அவர்களோடு நுழைகின்ற அவர்களுடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலும் நான் அவர்களோடு பணிவோடு மரியாதையோடு நடந்து கொள்வதையே மேலாக கருதுகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்த ஒரு சம்பவம் பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்னென்றால் அவருடைய பேணுதலை காட்டுகிறோம். உண்மையில் அப்படி சட்டம் கிடையாது. அங்கு மக்பராவில் இருப்பவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு சமமானவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களுடைய அந்த பேணுதல் அந்நிய ஆண்களோடு பழகுகின்ற போது இப்படித்தான் என்னுடைய ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பேணுதல் அந்த சஹாபி பெண்மணிகளிடத்திலும் இருந்திருக்கிறது, சஹாபா சமுதாயத்தினரிடம் இருந்திருக்கிறது. ஆண்களிடம் இந்த பண்பாடு ஒழுக்கம் இருந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கே வந்து பல சஹாபாக்கள் அறிவுடைய விஷயங்களை கேட்டு சென்றிருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் மிக மரியாதையாக அவர்கள் அங்கு சென்று அனுமதி கேட்டு அவர்களோடு இருந்து அந்த பாடங்களை படித்து சென்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். பொது வழிகளில் தான் அவர்கள் அவ்வாறு சந்தித்து உரையாடி இருக்கிறார். இரகசியமாக போய் சந்திக்கின்ற பழக்கங்களை விட்டு அவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொண்டதாக இஸ்லாம் சொல்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது அவர்களுடைய ஒரு சிறப்பம்சத்தை சொல்லும். அதுதான் இந்த அஜ்னபி மஹரமி வரையறையை பேணிய ஒரு பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. உங்களுக்கு அதிசயமான முறையிலே எந்த ஒரு ஆணும் உங்களை தீண்டாத நிலையில் உங்களுக்கு குழந்தை பிறக்க இருக்கிறது என்ற செய்தியை சொல்லிவிட்டு வர வேண்டும். இதற்காக சென்ற மலாயிகாமார்கள் இளைஞர்களுடைய தோற்றத்திலே தான் அங்கே செல்கின்றார். இளைஞருடைய தோற்றத்திலே தான் அங்கே செல்கிறார். இப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் தனியாக பள்ளிவாசலினுடைய மிஹ்ராபுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு அறையிலே தான் வசித்து வந்தார். அந்த நேரத்தில் அவர்களை சந்திக்க போன போது, நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்னோட பேச, எதையும் அவர்கள் விசாரிக்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. முதலாவது சொன்னார்கள், நீ இன்குன்த தகியா, தக்வா உள்ளவராக இருந்தால், அல்லாஹ் உன்னை அவதானிக்கிறான் என்ற உணர்வு உன்னிடம் இருந்தால் இந்த இடத்தை விட்டு நீ சென்று விடு என்றுதான் முதலாவது வார்த்தையாக சொன்னார். அதற்கு சலாம் சொல்லவில்லை, அவர்களோட உரையாடல் பண்ணவில்லை, நீங்கள் யார் என்று விசாரிக்கவில்லை, எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை, எதுவுமே இல்லை. முதலாவது சொன்ன வார்த்தை, உங்களுக்கு தக்வா இருந்தால், அல்லாஹ் பற்றிய எண்ணம் இருந்தால், அல்லாஹ் உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு இருந்தால்
தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விட வேண்டும் என்ற இந்த வார்த்தையை தான் சொல்கிறார். இந்த சம்பவத்தைக்கு விளக்கம் அளிக்கின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் சொல்கின்ற ஒரு விடயம் தான் இந்த பேணுதல் தான் உண்மையில் எங்களிடம் இருக்க வேண்டும். பலர் என்ன செய்வோம் என்றால், இந்த சமூகத்தில் நடக்கின்ற ஒரு விடயத்தை தான் சொல்கிறேன். மாணவிகளாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு அனாமோதய டெலிபோன் அழைப்புகள் வரும். அங்கேயே துண்டிக்கப்பட வேண்டும். யாருன்னு எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருவரோடு, யாருன்னே தெரியாத ஒருவரோடு முதலாவது ஸ்டெப்பிலே நாங்கள் செய்ய வேண்டியதுதான் இந்த பிளாக். அவர்களுடைய உறவை துண்டித்து விடாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யலாம். இந்த நவீன காலத்தில் அதில் ஒப்பிட்டு பேசுகின்றார்கள். முதலாவது செய்யப்பட வேண்டியது பிளாக். ஆனால் பலர் என்ன செய்வதென்றால், அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்கும், அவர் யாராக இருந்தாலும் எங்களுக்கு என்ன, ஒரு அந்நியர் என்று எனக்கு தெரிகின்ற போது நான் அவரோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அறியாதவர், எனக்கு அறிமுகம் இல்லாதவர், அவரோடு நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவருடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கோலுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்கின்ற போது அங்கு பாதுகாக்கப்படுகிறார். ஆனால் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போயிட்டோம் என்றால், அதுக்கு பிறகு எங்களை பாதுகாத்துக் கொள்வதும் அல்லது அந்த உறவை துண்டித்துக் கொள்வது சில போது சிரமமாக மாறும். எனவேதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவர்கள் செய்த வேலை பிளாக். முதலாவது சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று சொன்ன அந்த வரலாறு ஒரு முன்மாதிரி மிக்க வரலாறாக இருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்த முக்கியமான ஒரு ஒழுங்குதான் எங்களுடைய வீடுகளுக்குள் நாம் பேண வேண்டிய அடுத்த 12வது ஒழுங்காக இஸ்லாம் காட்டித் தருகின்ற ஒழுங்கு. வீடு ஒரு அறிவு சார்ந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும், அறிவியல் மஜ்லிஸாக இருக்க வேண்டும். எந்த நேரம் வீட்டிலே படிப்பு மோதலும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஆனால் வீட்டிலே ஒரு ஆன்மீக சூழல் இருப்பதை போலவே ஒரு அறிவு சூழலும் உருவாக்கப்பட வேண்டும். பலர் இந்த விடயத்தில் நாங்கள் கரிசனையற்று இருக்கிறோம். ஆனால் உண்மையாக அப்படி ஒரு சூழல் உருவாக்கப்படுகின்ற போது நல்ல பல விளைவுகளை நாங்கள் அதில் இருந்து கண்டுகொள்ள முடியும். எங்களுடைய வீடுகளில் ஆக குறைந்தது ஒரு சிறிய ஒரு நூலகமாவது இருக்க வேண்டும். நூலகம் என்று சொல்வது ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்பதல்ல. குறைந்தது ஒரு 20-25 இஸ்லாமிய நூல்கள், பொது அறிவு விடயங்கள், மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை கொண்ட ஒரு 20-25 நூல்களையாவது கொண்ட ஒரு சிறிய ஒரு புக் ரெக்காவது இருக்க வேண்டும். அப்போது எங்களுடைய வீடுகளில் வளர்கின்ற குழந்தைகளும் அந்த அறிவு பாரம்பரியத்தோடு வளர்க்கப்படுவார்கள். இந்த சமுதாயத்துக்கு முதலாவது சொல்லப்பட்ட செய்தியே இக்ரா, வாசிப்பீராக என்பதில் இருந்துதான் இந்த சமூகத்தின் வகியே ஆரம்பமானது. இரண்டாவது இறக்கப்பட்ட சூரா கலம், நூன் வல் கலம் வமா யஸ்துரூன் என்றுதான் ஆரம்பிக்கின்றது. நூன் என்கின்ற எழுத்து, வல் கலம் பேனை, வமா யஸ்துரூன் எழுதுகோள்கள், எழுது கருவிகள், ஸ்டேஷனரிஸை பற்றி, பேனையை பற்றி, எழுதப்படுகின்ற கருவிகளை பற்றி, நூன் என்கின்ற எழுத்தை பற்றி தான் இரண்டாவது சூரா இறங்குகின்றது. என்று குர்ஆன் கேட்கிறது. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? எனவே அறிவு, வாசிப்பு, தேடல், ஆராய்ச்சி என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. குர்ஆன் சொன்ன முதலாவது செய்தி இக்ரா தான், வாசியுங்கள் என்பது. அதை நாங்கள் ஓதுவீரா என்று மொழிபெயர்ப்பதே முதலாவது தவறாகும். ஓதுவீரா என்று மொழிபெயர்த்தோடனே முதலாவது எல்லாருடைய மனதிலே எங்களுடைய உள்ளத்துக்கு மாறது குர்ஆனை ஓதுவதுதான். ஆனா குர்ஆன் அங்க அப்படி சொல்லவில்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைத்த இரட்சகனை பற்றி அவனுடைய பெயரால் நீங்கள் வாசிக்க வேண்டும். எதையெல்லாம் வாசிக்க வேண்டும்? அங்கு குர்ஆன் அடுத்ததாக பேசுவது எம்பிரியாலஜியை பற்றி, கருவியலை பற்றி, குழந்தை எப்படி உருவாகிறது, அலக் என்றால் என்ன என்கின்ற விடயங்களை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டு போகுது. சயின்ஸை பற்றி பேசிக் கொண்டு போகிறது. குர்ஆன் ஓத வேண்டும், வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஆனால் அது மாத்திரமல்ல, பரந்த அறிவும் வாசிப்பும் இருக்க வேண்டும். நாங்கள் உண்மையில் உம்மத்துல் குர்ஆ, வாசிப்பின் சமுதாயம் தான் நாங்கள் உண்மையில். ஆனால் எப்போது இந்த சமுதாயம் வாசிப்பின் உச்சகட்டத்தில் இருந்ததோ அப்போதெல்லாம் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுள்ள காலப்பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய உலகம் வாசிப்பில் திளைத்திருந்த காலம். அப்போதுதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருந்தார். வாசிப்பை எப்போது இழந்தோமோ அப்போது நம்முடைய கண்ணியத்தையும் இழந்திருக்கின்றோம். அப்பாஸ் மஹ்மூத் அப்பாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு கருத்தை வலியுறுத்துவார். அல் உம்மத்துல்லதி லா தக்ரா தமூத்து கப்ல அவானிஹா. எந்த சமுதாயம் வாசிக்கவில்லையோ அந்த சமுதாயம் அதனுடைய அழிவு வருவதற்கு முன்னரே அழிந்து போகும். அதுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அழிவு 50 வருஷத்துல வரணும் இருந்தா அது 30 வருஷத்திலே அந்த சமூகம் அழிந்து போகும். அதான் அவர் சொல்கிறார், வாசிக்காத சமுதாயம். இன்னைக்கு இந்த ரீடிங் கல்ச்சர்ங்கிறது எங்கள்கிட்ட இல்லாம போய், குறிப்பா இன்னைக்கு இந்த சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கம், மொபைல் போன் மற்ற இந்த இலத்திரனியல் சாதனங்களினுடைய ஆதிக்கம் பிள்ளைகளுக்கு மத்தியில் வாசிப்பு கிடையாது. பாட புத்தகத்தை தவிர
அவர்கள் மேலதிகமாக வாசித்து அறிந்த விடயம் என்பது மிக குறைவாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படி அல்ல. சில போது இங்க இருக்கின்ற பலருக்கு தெரியும், நாம் சிறிய வயதிலே இருக்கின்ற போது அதிகமாக விரும்பி செல்கின்ற இடமாக வாசிக சாலை இருந்தது. கதை புத்தகங்களோடு ஏனைய புத்தகங்களோடு இந்தியாவிலிருந்து வெளிவருகின்ற சில சிறந்த சஞ்சிகைகளோடு அப்போது நெருக்கமான உறவுகள் இருந்தது. அதில் பிரயோசனம் இருந்ததோ இல்லையோ, வாசிப்பு வளர்ந்தது, மொழி வளர்ந்தது, சொல்வளம் உருவாகியது. ஆனால் இன்று இருக்கின்ற பிள்ளைகளிடத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு பெரிய குறைபாடுதான் அவர்களிடத்திலே வாசிப்பு இல்லாததன் தாக்கத்தை நாம் அவதானிக்கக்கூடியதாக பாடசாலையிலே மற்ற இடங்களிலே பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு ஒரு பரந்த அறிவு இல்லை. திடீரென ஒரு விடயத்தை சொல்லி பேச சொன்னால் அதை பற்றி கருத்துரைக்க சொன்னால் அவர்களுக்கு அதை பற்றிய நாலேஜ் இல்லை. எப்போது அந்த நாலேஜ் வரும்? வாசிக்கின்ற போதுதான். மார்க்க விடயங்களிலும் இல்லை, பொதுவான விடயங்களிலும் இல்லை என்கின்ற ஒரு குறைபாட்டை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாளிலே இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கிற டெக்னாலஜியிலே நாம் நம்முடைய போனை எடுத்து நம்முடைய ஸ்கிரீன் டைமை நாங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் இந்த திரைக்கு முன்னால் செலவழிக்கின்ற நேரம் எவ்வளவு, அதை மொபைல் போனிலே செலவழிப்போம், சில நேரம் லேப்டாப் ஏனைய கருவிகளுக்கு முன்னால் செலவழிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் அதனை ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த வழிமுறைகள் இப்போது இருக்கிறாங்க. நம்முடைய ஸ்கிரீன் டைமை செக் பண்ணி பார்த்தால் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 2 மணித்தியாலங்களையாவது இந்த ஸ்கிரீன் டைம் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீங்களே, அறியாமலேயே அலுவலகத்தில் இருக்கின்ற போது, வேலையில் இருக்கின்ற போது கூட அதனை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கல்ச்சர் சில நேரம் அதிலே நல்ல விடயங்களை நாம் செய்வது பிரச்சனை அல்ல, வீணாக எங்களுடைய நேரத்தை பொழுதுகளை கழிப்பதை விடுத்தும். அதே மாதிரி இதிலே அடிமையாகி போகின்ற இந்த மொபைல் அடிக்ஷன் என்பது ஒரு வகையான நோய். அதிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். ஸ்கிரீன் அடிக்ஷன் சம்பந்தமா இன்று நிறைய பேசப்படுகிறது. அது இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவர்களுக்கு நாங்கள் மாற்று வழியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிமுறை தான் இந்த வீட்டு சூழலை நாங்கள் வாசிக்கின்ற ஒரு இடமாக, அறிவு விஷயங்களை தேடுகின்ற ஒரு இடமாக மாற்றிக் கொடுக்க முடியும். ஆக குறைந்தது பிள்ளைகளுடைய ஒரு பிறநாள் தினத்திலோ அல்லது அவர்களுடைய ஏதாவது முக்கியமான ஒரு தினங்களிலோ அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி அன்பளிப்பு செய்ய முடியுமா இருந்தால் அதனை அவர்கள் இது என்னுடைய பாப்பா வாங்கி தந்த கிஃப்ட் என்ற ஒரு மரியாதையோடு ஆக குறைந்ததனை படிக்க தொடங்குவார். எவ்வளவோ நல்ல சிறுவர் இலக்கியங்கள், புத்தகங்கள் இன்று தமிழ் உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. சிறுவர்களுக்கான ஏராளமான இஸ்லாமிய வரலாறுகள் இன்று புத்தகங்களாகப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வரலாறும் கார்ட்டூன் கதைகளாக கூட இந்த புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ முக்கியமான சஹாபாக்களோ வரையப்படவில்லை. ஆனால் அந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து கார்ட்டூன்கள் வரையப்பட்டு அழகான புத்தகங்களாக, சீரா நூல்களாக அரபுலகத்தில் வெளிவந்தது இன்று தமிழ் உலகத்திலும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படியான விடயங்களை எங்களுடைய வீடுகளில் நாங்கள் வைக்கின்ற போது விரும்பியோ விரும்பாமல் ஒரு இஸ்லாமிய அறிவும் பண்பாடும் எங்களுடைய வீடுகளுக்குள் கடத்தப்படும். இது ஒரு ஒழுங்கு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அவ்வப்போது நம்முடைய வீடுகளில் அறிவு மஜ்லிஸ்களை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாகிறது. ஒரு நாள் சில பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள். மார்க்க விஷயத்தில் ஆண்கள் எங்களை மிகைத்து விட்டார். அதிகமான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு தான் வாய்த்து விடுகிறது மார்க்கத்தை படிப்பதற்கு, எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறது. எனவே எங்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை போதிப்பதற்கு தனியான ஒரு நாளை ஒதுக்க வேண்டும். அதில் ஆண்கள் யாரும் வரக்கூடாது. எங்களுக்கு தனியாக பிரேட்டியாக நாங்கள் படிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அது உங்களிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு தனியான ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று பெண்கள் வந்து கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பாராட்டி விட்டு உடனே சொல்கிறார்கள், ஒரு சஹாபி பெண்ணினுடைய பெயரை சொல்லி, இவருடைய வீட்டில் நீங்கள் இந்த நாளிலே ஒன்று கூடுங்கள், வாராந்தம் ஒன்று கூடுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு அறிவு விடயத்தை உங்களுக்கு போதித்து விட்டு செல்வேன் என்று ஒரு பெண்ணினுடைய வீட்டிலே அந்த ஆன்மீக சூழலை ஏற்படுத்துவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப பக்கத்தில் இருக்கிற வீடுகளிலே இவ்வாறான ஏதாவது ஒரு பிரயோசனமான விடயத்தை கலந்துரையாடுகின்ற, பேசுகின்ற, வகுப்புகளை நடத்துகின்ற ஒரு இடமாக எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்திரிகைகளை வாசிக்கின்ற, சஞ்சிகைகளை வாசிக்கின்ற பழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்தி எந்தெந்தத்துக்கும் எவ்வளவு எல்லாம் செலவழிக்கிறோம். ஒரு இஸ்லாமிய சஞ்சிகையை, ஒரு இஸ்லாமிய விடயங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வாங்கி என்னுடைய வீட்டுக்கு வைப்பது என்பது இப்போதைய நம்முடைய செலவினங்களோடு ஒப்பிடுகின்ற போது சின்ன ஒரு விடயம். அவற்றையெல்லாம் நாங்கள் வைக்கின்ற போதுதான் ஒரு இயல்பான ஒரு அறிவு விடயங்கள் வரும். நாங்கள் குறைந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு 15 நிமிடத்தையாவது ஒவ்வொரு நாளும் வாசிப்பிலே செலவழிப்பதை எங்களுடைய பிள்ளைகள் பார்க்கின்ற போது அதனை ஒரு முன்மாதிரியாக கொள்ளலாம். தாய் வாசிக்கிறார், தந்தை வாசிக்கிறார், நானும் வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களை பார்த்துதான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார். அந்த உணர்வு இயல்பாக பெறும். நாங்கள் புத்தகத்தையும் தொடுவதில்லை, எதையும் வாசிப்பதில்லை, எப்போதும் மொபைல் போனுக்கு முன்னால் இருக்கிறோம் என்றால் அதே கல்ச்சரில் தான் எங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அப்படி அந்த தலைமுறை வளர்க்கப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தைமார்களுக்கு தான் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார். தாய்மார்களை விட தந்தைமாருக்கு இந்த பொறுப்பை விசேஷமாக ஒப்படைத்தார். இந்த ஹதீஸை பாருங்கள், பைஹக்கியிலே வரக்கூடிய ஹதீஸ். யாருக்கேனும் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். வாலிப வயதை அடைந்து விட்டால் அவருக்கு மனம் முடித்து வைக்கவும் என்று தந்தைமாருக்கு சொன்ன ஒரு உபதேசம். தாய்மாருக்கு பொருத்தமாக இருந்தாலும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இதை சொன்னது தந்தைமாருக்கு. முதலாவதையும் இறுதியையும் சரியாக செய்யும். பிறந்ததும் நல்ல பெயர் வைக்கணும், நல்ல ஸ்டைலிஷான பெயரோட வைக்கணும் பிள்ளைங்கிறதுல கவனம், அதுல நாங்கள் கவனமாக இருக்கிறோம். மூன்றாவது, பருவ வயதை அடைந்ததும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை பேசி முடித்து கொடுக்க வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறோம். நடுவில் இருக்கின்ற விடயத்தில் சில போது நாங்கள் தவறிவிடுகின்றோம். அவர்களுக்கு தேவையான ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுப்பது தந்தையினுடைய ஒரு பொறுப்பாக இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு டியூஷனுக்கு அனுப்புகிறோம், கிளாஸுகளுக்கு அனுப்புகிறோம், கோர்சஸுக்கு அனுப்புகிறோம். சில நேரம் வேறு மொழிகள், சிங்களமோ வேறு ஏதோ மொழிகள், வேறு திறன்கள், விளையாட்டு திறன்கள், எல்லாவற்றுக்கும் ஏற்பாடுகளை செய்கிறோம். ஆனால் பிள்ளை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன ஏற்பாடை செய்கிறோம்? பிள்ளைக்கு தேவையான அகலாக்கை பிள்ளை கற்றுக்கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கிற விடயம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தந்தையினுடைய ஒரு பொறுப்பு. இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது திருமதியிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீங்க உங்க பிள்ளைக்கு கொடுக்கிற கிஃப்ட்கள் மிகச்சிறந்த கிஃப்ட் எது தெரியுமா? அதுதான் உங்களுக்கு பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற நல்ல ஒழுக்கமும் கல்வி. குட் எஜுகேஷன் அண்ட் மோரல் ஸ்டடீஸ். ஒழுக்க கல்வி, நல்ல கல்வி, இந்த இரண்டையும் கொடுப்பது பெற்றார்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பெரிய அன்பளிப்பு. நாங்கள் அந்த பிள்ளைக்கு அது வாங்கி கொடுத்தோம் இது வாங்கி கொடுத்தோம்னு சொல்றோம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெஸ்ட் கிஃப்ட் எது தெரியுமா? இந்த அகலாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய சமூக சூழல்ல பாருங்க, நம்ம பிள்ளைகள் அகலாக எங்கே கற்றுக் கொடுக்கிறாங்க? கற்றுக்கொள்வதற்கு என்ன சூழல் இருக்கிறது, எவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையில் எங்களுடைய கல்வி திட்டமும் அதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. இப்போது மீண்டும் யோசிக்கிறார். 21ஆம் நூற்றாண்டிலே புதிய கல்வி முறைகளை பற்றி யோசிக்கிறார். இப்போது கலை திட்ட மாற்றத்தை பற்றி அரசாங்கம் கதைத்துக் கொண்டு, ஏனென்றால் இந்த மோரலை அந்த கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை, இந்த பண்பாடுகளை அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை. வெறும் பரீட்சை மைய கல்வியாக இருப்பதனால் படிக்கிறார்கள், மனனம் செய்கிறார்கள், பரீட்சை எழுதுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். வாழ்க்கைக்கு அந்த கல்வி உதவவில்லை என்பதுதான் இன்று பல ஆய்வுகள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம். எனவேதான் இப்பொழுது இந்த எஜுகேஷன் கல்வி முறைமையை பல்வேறு காலகட்டங்களாக பிரித்து வந்தவர்கள் இப்போது சொல்கிறார்கள், இது 5ஆம் தலைமுறையினருக்கான கல்வி. எஜுகேஷன் 1.0, 2.0, 3.0, 4.0 சொல்லிவிட்டு இப்போது 5.0 என்ன தெரியுமா? அதுதான் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனை கொடுக்க வேண்டும். இது நாங்க பேசல, இது மேற்கத்திய உலகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அறிவியல் சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று உலகத்துக்கு தேவை மோரல் பேஸ்ட் எஜுகேஷன், வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், ஒழுக்கம் சார்ந்த கல்வி, விழுமியம் சார்ந்த கல்விதான் மனிதாபிமானம் சார்ந்த கல்வி. அதையும் சொல்கிறார்கள், இந்த இரண்டையும் சொல்கிறார். ஒழுக்கமும் மனிதாபிமானமும் இணைந்த கல்விதான் இன்றைய உலகத்துக்கு தேவையான கல்வி முறை. 5.0 என்று சொல்லப்படுகின்ற இந்த புதிய கல்வி முறை இந்த சமூகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இஸ்லாம் சொன்ன அறிவியல் கல்வி முறை என்கிறது இதுதான். இப்போது ஒட்டுமொத்த உலகம் சொல்கிறது அதுதான் சரியான முறை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலாவது நாங்கள் அந்த கல்வியை கொடுக்க முயற்சிக்க வேண்டும். என்றால் இன்று படித்தவர்கள் இருக்கிறார்கள், பண்பாடானவர்கள் இல்லை. அறிஞர்கள் இருக்கிறார்கள், அகலாக்குள்ளவர்கள் இல்லை. பெரிய பெரிய பட்டங்களை சுமந்தவர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்திலே அடிப்படை பண்பாடுகளே இல்லை என்கின்ற நிலைமை இந்த அவதானித்ததுக்கு பிறகு இப்போது சொல்கிறார்கள், இல்லை, கலை திட்டம், சிலபஸ், கல்வி முறை எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அது வேல்யூ பேஸ்டாக இருக்க வேண்டும், மனிதாபிமானம் மிக்க, மனிதநேயம் மிக்க கல்வி முறையாக அமைய வேண்டும் என்று இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அதை இஸ்லாம் எப்போதோ பேசி இருக்கிறது. எனவேதான் ஆக குறைந்தது எங்களுடைய வீடுகளில் இப்படி ஒரு அறிவியல் சூழலை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் நான் அடிக்கடி பல இடங்களில் பேசி வருகிறோம், ஆனால் அது இன்னும் சமூகத்தில் நடைமுறைக்கு வருவதில்லை. அதை கொண்டு வருவது நம்முடைய குடும்பத்திலேயே பெரிய சவால். ஆனால் எல்லோருமாக நாங்கள் இணைந்து ஒரு புதிய கலாச்சாரத்தை தோற்றுவிக்க முடியுமா இருந்தால் ஒரு நல்ல ஒரு வழிமுறையை தோற்றுவிக்கும். பொதுவாக நம்முடைய சமுதாயத்திலே நாங்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் போவதாக இருந்தால் சாப்பாட்டு பொருட்களை வாங்கிட்டு போற பழக்கம் தான் எப்போதும் எங்களுக்கு இருக்கு. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போவதாக இருந்தால் சீனியை கொண்டு செல்கின்ற பழக்கம் நம்முடைய இந்த கலாச்சாரத்திலே இருக்கு. பாலை வாங்கி கொண்டு போகின்ற கலாச்சாரம் இருக்கு. ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொருளை தான் நாங்கள் வாங்கிட்டு போவோம். ஏன் அதனை ஒரு நல்ல வழிமுறையாக நாங்கள் மாற்றக்கூடாது? ஒரு புதிய கலாச்சாரத்தையே நாங்கள் தோற்றுவிக்க கூடாது? ஒரு வீட்டுக்கு போகின்ற போது ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொண்டு போவோம். அந்த அன்பளிப்பு மிக பெருமதியான அன்பளிப்பு.
இந்த சீனி ஒரு கிழமைக்கு இருக்கும் அந்த வீட்டுக்கு. ஆனா நாங்க கொண்டு போற அந்த புத்தகம் காலம் எல்லாம் அது எங்களுடைய ஞாபகத்தை அந்த வீட்டில் வரணும். இது இவர் தந்தது, இது எங்களுடைய அங்கள் கொண்டு வந்தது, இது எங்களுடைய வீட்டுக்கு இவரை அன்பளிப்பா தந்தது என்கின்ற அந்த உறவு இன்னும் அதிலே நீடித்து நிலைத்து நிற்பதற்கு ஒரு வழிவாகும். இரண்டாவது, அதே அன்பளிப்பை அவர் இன்னொரு வீட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். உதாரணத்துக்கு அந்த புத்தகத்தை அவர் வாசித்து முடித்து விட்டார், அதே அன்பளிப்பை அவர் இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும். புத்தகம் என்பது பழசாகி விட்டதால் அதனுடைய பெறுமதியை இழப்பதில்லை. சில நேரம் சில பழைய புத்தகங்கள் தான் மிக விலை கூடினதாக பெறுமதியானதாக இருக்கும். ஆக இப்படி ஒரு கலாச்சாரத்தை நம்முடைய முஸ்லிம் சமூகத்துக்கு, நாங்கள் தான் உம்மத்துல் குர்ஆன் வாசிப்பின் சமுதாயம், முதலாவது இறக்கப்பட்ட வசனம் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் கைதிகளுக்கு சொன்ன விஷயம் என்ன? பத்ர் போராட்டத்திலே கைதிகளாக பிடிபட்டிருக்கிறார், அவர்களுக்கு சொன்ன விஷயம் என்ன? நீங்கள் காசு இருந்தால் காசு தந்துட்டு விடுதலை ஆகலாம், ஒரு ஆப்ஷன். முக்கியமான இன்னும் ஒரு ஆப்ஷனை கொடுக்கிறார்கள், மதீனத்து சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு மக்கால இருந்த குறைசி காவிர்கள்ட்ட முஸ்லீம் பிள்ளைகள் என்னத்தை கற்றுக் கொடுற? குர்ஆனையும் ஹதீஸையுமா அக்லாக்கையும் ஃபிக்ஹையுமா கற்றுக் கொண்டிருப்பாங்க? இல்ல, அவங்கள்ட்ட இருந்த அறிவு வாசிக்கும், எழுத்தும் வாசிக்கும், எண்ணறிவும் எழுத்தறிவு, அதைத்தான் கற்றுக் கொடுக்கும்படி சொன்னார்கள். அப்போது இந்த குறைசி காவிரிடம் முஸ்லீம் சிறுவர்களை அனுப்பி ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பிக்க வேண்டும்? நாம் எப்போதா யோசித்திருக்கிறோம் இதை பற்றி. அந்த குர்ஆனை படிக்கல, ஹதீஸை படிக்கல, அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட படிச்சது மொழியே, கணிதத்தை. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கவனம், நான் உம்மி நபி, எனக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் என்னுடைய சமுதாயம் உம்மி சமுதாயமாக இருக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார். வாசிப்பை கடுமையாக தூண்டி இருக்கிறார், எழுத்தை தூண்டி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு கட்டளை எடுக்கிறேன். அது இளம் சஹாபி, ஒரு பொடி, அவரை கூப்பிட்டு சொல்றேன், உங்களுக்கு நான் ஒரு கட்டளை எடுக்கிறேன், நீங்க ஹீப்ரு மொழியை படிச்சுட்டு வரும். அதாவது அப்போது இருந்த ராஜதந்திர மொழி ஹீப்ரு மொழி தான். அப்போது இருந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் ஹீப்ரு மொழி. அரபிக்கை விட ஹீப்ரு மொழி தான் பெரும்பாலும் இந்த ராஜதந்திர மொழியாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. நிறைய தூதுவர்கள் வெளிநாடுகள் இருந்து வந்தால் அவர்களோடு உரையாடுவதற்கு மொழிபெயர்ப்பாளர் தேவை, டிரான்ஸ்லேஷனுக்கு ஆள் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித்தை அழைத்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், நீங்க ஹீப்ரு மொழியை படிச்சு. அவர் 2 வீக்ஸ்க்குள்ள படிச்சு முடிச்சுட்டார். 2 வாரம் தான் ஒரு ஃபாதர்ட்ட போய் இருந்து படிக்கிறார். படிச்சு அந்த ஹீப்ரு மொழியை படிச்சு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், நான் படிச்சுட்டேன் யார சொல்லலாம், நீங்க கட்டளை போட்டீங்க, நான் படிச்சுட்டேன். அப்ப எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் ஒரு அறிவியல் சூழலை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள்? வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் படிச்சு கொடுக்கிற ஒரு வழிமுறையை அங்க கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த காலத்துக்கு தேவையான அறிவு வேணும். அஃலலுல் இல்மி இல்முல் ஹால் என்று சொன்னார். ஆகச்சிறந்த அறிவு, காலத்துக்கு பொருத்தமான அறிவு. இப்போதைக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதுதான் ஆகச்சிறந்த அறிவு. ஒருவர் ஒரு தொழிலை செய்வதற்கு எந்த அறிவு தேவையோ அதுதான் அவருக்கு மிகச்சிறந்த அறிவு. ஒரு வியாபாரிக்கு வியாபாரம் பற்றிய நாலேஜ் இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியருக்கு கற்பித்தல் துறையான நாலேஜ் இருக்க வேண்டும், ஒரு அதிகாரிக்கு அவரோட மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான அறிவு இருக்க, அதுதான் அவருக்கு சிறந்த அறிவு. இல்முல் ஹால் அவரோடு சம்பந்தப்பட்ட. இதை உருவாக்குகின்ற ஒரு சூழல் எங்களுடைய வீடுகளுக்குள் இருக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகள் எங்களோடு அறிவியல் சமூகமாக அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுவார்கள், அறிவுபூர்வமாக உரையாடுவார்கள், அவருடைய பண்பாட்டிலே எல்லாத்திலையும் மாற்றம் வரும். இந்த இலக்கியங்களோடு நெருக்கமானவர்கள் இலக்கிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக நீங்க பார்க்க, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே வறண்ட ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நோ என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு இடம் இல்லை என்று ஒரு பக்கம் சரியான ஒரு வகையான வறண்ட ஒரு நிலைமை, இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் ஹலாலாக்கி என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கையை துளைக்கிற இன்னும் ஒரு பக்கம், 2 துருவ நிலைகள். ஆனால் இஸ்லாம் கவனமாக சொல்கிறோம், என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இடம் கொடுக்கப்பட வேண்டும். இலக்கியம், கவிதை எல்லாவற்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கொடுத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவிதை படிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவிதைகளை தான் பயன்படுத்தி இருக்கிறார். கவிதைகளில் சொல்லப்பட்ட சொல் விளக்கங்களை அடிப்படையாக வைத்து குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார். அப்ப இலக்கியங்கள் வாசிப்பு இது ஒரு மனிதனை இலகிய மனது கொண்டவராக மாற்றும், உள்ளங்களை இலகுவாக்கும். அது இருக்க வேண்டும் மனித வாழ்க்கையில். அது அழகியல் உணர்வோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். அவ கவிதை, இலக்கியம், கதை, சிறுகதை, நாடகம் என்று நம்முடைய நூல்களோடு நம்முடைய வீடுகள் இருக்கின்ற போது அது ஒரு அறிவியல் சூழலாக இருக்கின்ற போது பிள்ளைகள் சிறப்பாக உருவாகுவார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, இஸ்லாம் வீட்டுக்குள் செய்ய சொன்ன மற்றும் ஒரு ஒழுக்கம் இந்த சமூகத்தில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு ஒழுக்கம், அதுதான் சேர்ந்து சாப்பிடுதல் என்கின்ற ஒரு ஒழுக்கம். சேர்ந்து உண்ணுதல் என்கின்ற ஒரு பழக்கத்தை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு விளக்கம். இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் பிஸி, பிள்ளையும் பிஸி, உமாவும் பிஸி, பாப்பாவும் பிஸி,
எல்லாரும் பிஸி என்பதால் ஒரு இறுக்கமான சூழல், சில நேரம் குடும்பத்தவர்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்வதில்லை, அவர்களோட நேரம் ஒதுக்கி பேசுவதில்லை என்கின்ற அளவுக்கு இன்று பிஸி. பாப்பா வியாபாரத்திலே பிஸி, பிள்ளைகளோடு சாப்பிடுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவாவது கட்டாயம் குடும்பமாக அமர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் சொல்கின்ற ஒரு ஒழுங்காக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பிடுகிறோம் என்றாலும் எங்கள் பசி அடங்காமல் இருக்கிறது என்று சொன்னார். சாப்பிடுகிறோம், ஆனா அந்த சாப்பாட்டு ஒரு பரக்கத்து இல்லாம இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோமே, சாப்பிட்டாலும் பசி போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க சேர்ந்து சாப்பிடுவீர்களா தனியாக சாப்பிடுவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், நான் தனியாகத்தான் சாப்பிடுவேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இணைந்து சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுங்கள், உங்களுடைய உணவிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவூதிலே 743 ஹதீஸ் பதிவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சேர்ந்து சாப்பிடுவதில் ஒரு பரக்கத்து இருக்கு. அந்த உணவுல எங்களுடைய உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உடம்பிலே சேர வேண்டுமா இருந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதில் சேர்க்கப்பட வேண்டும். அது ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இவ்வாறு சேர்ந்து சாப்பிடுகின்ற போது அதிலே பரக்கத்து இருக்கிற அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அது சாப்பிட பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒழுங்கையும் இஸ்லாம் அங்கே காட்டித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சாப்பாட்டு ஒழுங்குகளை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல இடம் தான் சேர்ந்து சாப்பிடுவது. பிள்ளைகள் எப்போது சாப்பாட்டின் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள், தனியே சாப்பிடுகின்ற போது கற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களோடு சேர்ந்து சாப்பிடுகின்ற போது அந்த ஒழுங்குகளை நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களுக்கு அவர்கள் இணைந்து சாப்பிடுகின்ற போதுதான் இந்த சாப்பாட்டின் ஒழுங்குகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் உமர் இப்னு உம்மு சலமா ரலியல்லாஹுடைய பிள்ளை, அவர் மனைவியின் மகன் சின்னால், அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹ், அவர்தான் சொல்கிறார் இந்த ஹதீஸை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே வளர்ந்த ஒரு குழந்தை. ரசூலுல்லாஹ் மனைவிட பிள்ளை, அவர சொந்த பிள்ளை இல்ல, மனைவிட பிள்ளை. நான் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வளர்ந்து வந்த ஒரு சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை நான் அவர்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரம் சகன்ல அங்கேயும் இங்கேயும் இந்த கை அப்படித்தானே விருப்பமான இடத்த போய் விருப்பமான சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அப்படி நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து மிக அழகாக சொன்னார்கள், சிறுவனே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும், பிஸ்மி சொல்லி தான் நீ சாப்பிடணும், வலது கரத்தால் தான் நீ சாப்பிட வேண்டும், வலது கரத்தினால் சாப்பிட்டு கூட கூடாது, உனக்கு அருகில எந்த உணவு இருக்கிறதோ அதைத்தான் சாப்பிட வேண்டும். ஃபுட் எத்திக்ஸ், சாப்பாட்டு ஒழுங்கு என்று சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த மேற்கத்திய உலகத்திலே இந்த டைனிங் எத்திக்ங்கிற ஒரு விஷயம் ஒரு பாடத்திட்டமாக கற்பிக்கப்படுகிறது. பாடசாலையில் எப்படி சாப்பிட வேண்டும், அவர்களிடத்தில் ஒழுங்குகள் இருக்கிறது. சாப்பிட நீங்கள் அந்த 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு போனால் அங்கே சாப்பாடு வைக்கின்ற போது பல உபகரணங்களை வைப்பார்கள். ஒரு முள்ளு கரண்டியை வைப்பார்கள், ஒரு ஸ்லைஸ் பண்ணின கத்தியை வைப்பார்கள், கரண்டியை வைப்பார்கள். எதை எப்படி பயன்படுத்த வேண்டும், சாப்பிட்டு முடித்து விட்டு அதனை எவ்வாறு ஒழுங்கமைத்து வைத்து செல்ல வேண்டும், அதனுடைய சிக்னல் என்ன என்கின்ற வரைக்கும் இது ஒரு சிலபஸாக இன்று கற்பிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா உண்மையாக இதை படிப்பிக்க வேண்டியது நாங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இப்படி ஒரு ஒழுங்கை எங்களுக்கு கற்றுத் தந்தாங்க. சாப்பிடுகின்ற எத்திக் என்ன, ஒழுங்கு என்ன, எப்படி சாப்பிட வேண்டும், எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்கின்ற விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சாப்பாட்டை குறை கூடக்கூடாது என்கின்ற ஒழுங்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கற்றுத் தந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு பிடித்திருந்தால் நிறைய சாப்பிடுவார்கள், பிடிக்காவிட்டால் குறைய சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை குறை சொன்னது கிடையாது. ஏன் குறை சொல்லுங்க, இந்த உணவும் கிடைக்காத லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை தான் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பசியால் மனிதர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணவு எனக்கு கிடைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதா அல்லது அந்த உணவில் இருக்கிற குறையை பேசுவதா? எனவே 2 விடயங்கள் அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். ஒன்று, சமைத்து தந்தவர்களுடைய, குறிப்பாக வீட்டிலே மனைவிமார்கள் சமைத்து தருகின்ற போது அவர்கள் எப்போதும் ஒரு பாராட்டை விரும்புவார்கள். அது மனிதனுடைய இயல்பு. நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு ரெகக்னிஷன் இருக்க வேண்டும், அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். எனவே நாங்கள் அதனை குறை கூறுகின்ற போது நாங்கள் பாராட்டவும் இல்லை, இரண்டாவது குறை கூறி அந்த மனதையும் நாங்கள் புண்படுத்துகின்ற நிலைமைக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை செய்ததே கிடையாது என்று அறிவிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அவர்கள் விரும்பினால் சாப்பிடுவார்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுவார்கள் என்பதுதான் அவனுடைய ஒரு இதனாக இருந்ததை பார்க்கிறோம். அதே போன்று சாப்பாட்டிலே வீண் விரயத்தை தவிர்க்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஒழுங்குகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்குள் கட்டாயம் பின்பற்றது. அளவுக்கு சாப்பிடுவது, அளவுக்கு சமைப்பது, தேவையற்று அதிகமாக சமைத்து கொட்டி விடுவதை தவிர்ப்பது. ஒரு நாள் சாப்பாடு குறைந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வீண் விரயம் செய்வது பாவம்.
இதனை நாங்கள் எங்களுடைய வீடுகளில் கடைபிடிக்க வேண்டும். அளவுக்கு சமைப்பது, அளவுக்கு சாப்பிடுவது என்பது ஒரு முக்கியமான இஸ்லாம் சொல்கின்ற பண்பாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து இஸ்லாம் சொல்கின்ற ஒரு ஒழுங்குதான் 14வது ஒழுங்காக வீடுகளில் கடைபிடிக்குமாறு இஸ்லாம் சொல்கின்ற அடுத்த அகலாக் மஷூரா, ஆலோசனை என்கின்ற ஒரு அழகான பண்பாட்டை இஸ்லாம் சொல்கிறது. கணவனுக்கு சில நேரம் அவர் பொருளாதார பொறுப்பு சுமையை சுமந்திருப்பதனால் அங்கு குர்ஆன் அவருக்கு குடும்ப நிர்வாகத்தை ஒப்படைக்கிறது. நீங்கள் தான் பெண்களினுடைய குடும்பத்தினுடைய நிர்வாகத்துக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிர்வாகத்துக்கு பொறுப்பளிக்கப்பட்டவர் என்பதற்காக அது தன்னிச்சையான நிர்வாகம் கிடையாது. அங்கே ஆலோசனை இருக்க வேண்டும், அங்கே ஒருவருக்கு ஒருவர் மஷூரா செய்யப்பட வேண்டும். இதனை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற ஒரு பண்பாடு நமக்குள் வளர்க்கப்பட வேண்டும். இதை குர்ஆன் சொல்கிறது, நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது. 2 சம்பவங்களை குர்ஆன் சொல்கிறது. 2 முக்கியமான சம்பவங்கள் சிறுவர்களுடனான உரையாடலை பற்றி பேசுகின்ற சம்பவங்களில் அவர்களின் ஆலோசனை பெறப்பட்டதை குர்ஆன் உறுதிப்படுத்துகிறது. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடவர். அல்லாஹ்வுடைய கட்டளை கனவிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது வஹியாக. அல்லாஹ்வுடைய கட்டளை தானே நாம் போய் செய்ய வேண்டும் என்று போட்டு பிள்ளையை வரவரங்க எடுத்துட்டு போய் அறுக்க கொண்டு போகும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அழகான உரையாடல். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அந்த அழகான பாவனை சொல்லி அவர்கிட்ட கேட்கிறார், நான் இப்படி கனவிலே கண்டேன். இன்னி அராபில் மனாமி அன்னி அல்பஹுகே, உன்னை அறுப்பது போன்று வகியால் நான் கனவிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், நான் அறுக்க போகிறேன், வா கேட்க இல்லை. என்னமா கேட்கிறாரு? குர்ஆன் அப்படியே சொல்கிறது. இந்த உரையாடல் ஏன் குர்ஆன் இவ்வளவு விளக்கமா சொல்லும்? நாம படிக்கணும். இல்ல சும்மா சொல்லியிருக்கலாம், அவர் அறுக்க கூட்டிட்டு போனார், அறுபடலைன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் இந்த உரையாடலை ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக குர்ஆன் அங்கே டெக்ஸ்டாக போட வேண்டும்? அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார், ஃபன்துர் மாதா தரா. இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தா வாட் இஸ் யுவர் ஒபினியன், மாதா தரா, உன்னுடைய கருத்து என்ன? இங்கே பார், இந்த கருத்தை பார், ஆராய்ச்சி செஞ்சு பார், உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று தந்தை பிள்ளையினுடைய விஷயத்தில் கேட்கிறார். இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளை, உனக்கு தான் வேணும், பாபுவமனை கூப்பிட்டு, ஆனா அப்படி கூப்பிடுறேன். இப்போது மகன் அழகான ஆலோசனை சொல்கிறார். தந்தையே, ஏ அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, அபி என்ன கூப்பிடல, ஏ அபத்தி. அதுலயும் ஒரு பண்பாடு இஸ்லாம் கட்டுக்கிறது. தந்தையோடு எப்படி பேச வேண்டும், பிள்ளையோடு எப்படி பேச வேண்டும். அவரும் யா இப்னி என்று கூப்பிடல, யா புனையேன்னு கூப்பிடுறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அரபு யா இப்னி என்றா மகனே என்று கூப்பிடுவது, யா புனையே என்றா என்னுடைய அருமை மகனே. ஒரு அன்போட அழகோட நாங்க கூப்பிடுறது தான். அதே மாதிரி தான் யா அபி என்று கூப்பிடாம யா அபத்தி என்று அவர் சொல்லி அழைக்கின்ற அந்த பாவனையை தான் குர்ஆன் சொல்கிறது. அப்போது அவர் சொல்கிறார், நீங்க என்ன சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், நீங்க பயப்படாம கூட்டிட்டு போங்க. இஃஅல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது, என்னை நீங்கள் பொறுமையாளராக கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார். அப்ப இந்த உரையாடலையே குர்ஆன் இவ்வளவு விலாவாரியா பேச வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுடைய விஷயத்தை நாங்கள் முடிவெடுக்கின்ற போதும் அவர்களுடைய ஆலோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும். பிள்ளை என்ன படிக்கணும், எங்க போகணும், என்ன செய்யணும். நாமளா நினைச்சு ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஒரு மதரசாவில் சேர்த்து போட்டுவா, திடீர்னு அவன் அபிப்பிராயம் இருக்கிறோம் இல்லை, அவன் விருப்பம் இருக்கிறோம் இல்லை, அவன் இயல்பை புரிஞ்சு கொள்றோம் இல்லை, அவன் ஆற்றலை விளங்குறோம் இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு துறையில கொண்டு போய் பெற்றாரானாவை வலியுறுத்தி என்று எனக்கு அதிகாரம் தந்தீங்க, வாப்பா நான் நினைச்சது செய்வேன் என்று நாங்கள் செய்வது தவறானது. அந்த பிள்ளைகளுடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய அபிப்பிராயம், அவருடைய அபிலாஷை அனைத்தும் கலந்துரையாடப்படும். பிள்ளைக்கு நாங்க கன்வின்ஸ் பண்ணலாம், நீங்க போறது நல்லம், அதனால என்ன நன்மை இருக்குங்கிறத நாங்க கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனா ஃபோர்ஸ் பண்ணினா என்ன நடக்குது? சூசைட். நீங்க பார்க்கணும், பிள்ளைகள் சூசைட் பண்ணின வரலாறுகளை பார்க்கணும், அல்லது விருப்பம் இல்லாமல் ஓடி சென்று பல ஆக்சிடென்ட் நடந்த சம்பவங்கள் இருக்கிறத நாங்க பார்க்கணும். எத்தனையோ பேர் தாய் தந்தையை வெறுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் தான். அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஃபீல்ட்ல, அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு அந்த இயல்பிலே இல்லாத ஒரு விடயத்தை திணித்து விடுவது. என்ன, நான் ஆபிசா விரும்பினா நீ ஆள். ஒரு வகையான இது ஒரு வகையான பிள்ளைகளின் மீது நாங்கள் செய்கின்ற ஒரு அநியாயம். அப்படியா? பிள்ளைகளுடைய இயல்பு இருக்கும், அவருடைய இயலுமை இருக்கும், அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாங்களாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் முடிவெடுப்பதை விட அங்கு ஆலோசனை செய்யப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், இது குர்ஆன் சொல்கிற முக்கியமான கட்டளை. அவர்கள் தங்களுடைய சகல விவகாரங்களிலும் தங்களுக்கு மத்தியிலே மஷூரா செய்துதான் முடிவெடுப்பார். ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே ஷூரா செய்வார். ஷூரா இல்லாம அவர்கள் செயற்பட மாட்டார். எந்த அளவுக்கு தெரியுமா குர்ஆன் சொல்கிறது? وَإِنْ أَرَادُوا فِصَالًا عَنْ تَرَاضٍ مِنْهُمَا وَتَشَاوُرٍ فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا, அவர்கள்
பால் கொடுத்து விட்டிக்காங்க பிள்ளைக்கு, சின்ன பிள்ளை பால் குடிய நிப்பாட்டோம். சிம்பிள் மேட்டர். இதுக்கு எனக்கு ஆலோசனை குர்ஆன் ஏன் இந்த உதாரணத்தை சொல்லணும்? எங்களுக்கு ஒரு சிம்பிள் மேட்டர். பிள்ளைக்கு பால் கொடுத்து விட்டீங்க, பால் குடிய மாத்தணும். இது பிரதாய் பால் கொடுக்கிற இல்லை முடிவு எடுக்கிறோம். சிம்பிளான இதுக்கு ஆலோசனை தேவையா? ஆனா குர்ஆன் என்னமா சொல்கிறது? வத்தஷாவுரின் ஆலோசனை அடிப்படையில் தான் இதனை அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். யாரு? தாயின் தந்தை. பிள்ளைக்கு எப்ப பால் குடிய நிப்பாட்டுங்கிற விஷயத்துல டிஸ்கஷன் நடக்கணும்ங்கிறத குர்ஆன் ஏன் சுட்டிக்காட்ட ஒரு சிம்பிள் விஷயத்தை சொல்லுது. இதுக்கே ஆலோசனை என்றா சீரியஸ் மேட்டர்ஸ்ல நாங்க எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், எப்படி நாங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை குர்ஆன் ஆழமாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப விவகாரங்களில் மாத்திரமல்ல, சமூக விவகாரங்கள், தன்னுடைய தனிப்பட்ட விவகாரங்களில் கூட மனைவிமாருடைய ஆலோசனை எடுத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பெயரால் ஒரு பிழையான செய்தி சமூகத்தில் பரப்பப்பட்டிருக்கிறது. ஷாவிருஹுன்ன வஹாலிபுஹுன்ன என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பயான்களிலே, சில போது பள்ளிவாயல்களிலே கூட பேசப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் பெண்களோடு ஆலோசனை செய்யுங்கள், பிறகு அதற்கு மாறு செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி. அது ஒரு விட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்க வேண்டும். அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி இருக்க முடியாது. அது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்து. அப்படி அவர்கள் சொல்லவில்லை, சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களே பெண்களின் ஆலோசனையை கேட்டு பள்ளி வாயில் மிம்பரில் வைத்து தன்னுடைய குறையை திருத்திக் கொண்டவர்கள். அப்படி அவர்கள் சொல்லி இருக்க முடியாது. மாற்றமாக ஹுதைபியா உடன்படிக்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடைந்து வந்து இருந்த போது சஹாபாக்கள் யாரும் தனக்கு கட்டுப்படுகிறார்கள் இல்லை என்று இப்படியான ஒரு நிலை எனக்கு தோன்றிவிட்டது. என கோபத்தோடு இருக்கிறார். ஹுதைபியா உடன்படிக்கை சம்பவம் உங்களுக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா நிபந்தனைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்திட்டு விட்டு அவருடைய சீலை பதித்து விட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள், முடியை இறக்குங்கள், கொண்டு வந்த பிராணியை அறுத்து விடுங்கள். சஹாபாக்கள் எல்லாம் கப்ஷிக், யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படவில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே ஃபெடப், என்ன இந்த சமுதாயம் எனக்கு கட்டுப்படாத ஒரு சமுதாயமாக மாறிட்டு இவ்வளவு குயிக்கா ஒரு கவலை. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ஆலோசனை சொன்னது யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனை. நீங்க செய்யுங்க ரசூலுல்லாஹ், நீங்க செஞ்சா அவங்க செய்வாங்க. கோபத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தாரோ அடுத்த கணமே அவர்களும் மாறி செய்தார்கள். எல்லாரோட கோபமும் தணிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடினார்கள். இந்த சம்பவம் ஒரு அருமையான ஒரு சம்பவம். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப விவகாரங்களில் மாத்திரமல்ல, சமூக விவகாரங்களிலும் கூட அந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்ளல் என்ற விடயத்தில் மிக கவனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த விடயம் தான் இஸ்லாம் சொல்கிறது, பண்பாடோடு உரையாடுவதே வீடுகளுக்குள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். கணவன் மனைவிகளிலே சில போது சண்டைகள் வரலாம். பிள்ளைகள் இருக்கின்ற போது ஒரு காலமும் நாங்கள் சண்டையிடக்கூடாது. இது பிள்ளையான உளவியலிலே சொல்லப்பட்ட மிக மோசமான ஒரு விடயம். பிள்ளைகளுக்கு முன்னால் பெற்றார் சண்டை. சில போது தாய் கோபமான ஒரு நிலை வந்தால் அங்கே கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த கோபத்தை கணவனோடு தனிப்பட்ட முறையில் தான் வெளிப்படும். கணவனுக்கு சில போது மனைவியின் மீது கோபம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு காலம் மனைவிக்கு முன்னால் அந்த கோபத்தை, பிள்ளைகளுக்கு முன்னால் மனைவியின் மீது அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மிக கவனமாக அதனை அடக்கிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த விடயத்தை நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு முயற்சி பண்ணும். பிள்ளைகளுக்கு முன்னால் சத்தமிட்டு ஒரு தந்தை தன்னுடைய மனைவிக்கு ஏசுகின்ற போது அந்த பிள்ளை என்ன தெரியுமா கற்றுக்கொள்கிறது? மனைவியை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்பதை தந்தையிடம். தாய் அங்கே தந்தைக்கு மரியாதை இல்லாமல் சத்தமிட்டு பேசுகின்ற போது ஒரு பெண் பிள்ளை எதை கற்றுக்கொள்கிறது? நானும் என்னுடைய கணவனோட எதிர்காலத்தில் இப்படித்தான் ஆதிக்கம் செலுத்தி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறது. இங்குதான் குடும்ப பிரச்சனைகள் உருவாகிறது. அவங்க ஆள் மனதில் அது பதி. நாங்க கற்றுக் கொடுக்கிறது நார்மலா அவங்களுடைய நாலேஜ்ல பதி. ஆனால் இப்படியான சம்பவங்கள் அவருடைய ஆள் மனதில் பதிஞ்சு அது பிஹேவியரா, அது அவங்களோட பிஹேவியரான அவங்களுடைய நடத்தையாக வெளிப்படும். நாங்க சும்மா கற்றுக் கொடுக்குற எல்லாம் நடத்தையா வராது. ஆனா இப்படி ஆள் மனதுல பதியமாக இருந்தால் இந்த சம்பவங்கள், உமா பாப்பா சண்டை பிடிச்ச ஒரு சம்பவம் அந்த பிள்ளையோட ஆள் மனசுல சரியான தாக்கம். சில நேரம் பாப்பா அரைஞ்சிட்டார், உமா சில நேரம் கோவமா கத்திட்டார். இப்படியான ஒரு சம்பவம் பிள்ளைக்கு பிடிக்கல, ஆனால் ஆள் மனதுல பதிஞ்சுட்டால் அந்த பிள்ளையோட பிஹேவியர் ஆகுமா, நடத்தையாகுமா. எனவே அந்த பிள்ளையும் அப்படியான ஒரு பிள்ளையா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார், உங்கள சிறந்தவர் உங்க மனைவி எப்படி சிறந்தவர். உங்க மனைவிட்ட நல்ல சர்டிபிகேட் கிடைச்சாதான் நீங்க சமூகத்துல நல்லவர். அவர் ஊருக்கு நல்ல, ஆனா வீட்டுல அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் என்று சொன்னால் அவர் நல்ல மனிதர் அல்ல என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு சொன்னார், ஒரு நல்ல சாலிகான பெண் என்றால் யார் தெரியுமா?
நீ அவளை பார்த்தால் உன்னை அவள் சந்தோஷப்படுத்துவாள், நீ அவளுக்கு ஆணையிட்டால் அவள் உனக்கு கட்டுப்படுவாள், நீ அவளை விட்டு மறைந்தாலும் அவளுடைய செல்வத்தையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வாள். அப்ப அங்க ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி ஹோம், இதுதான் குர்ஆன் சொல்லுது. நம்ம வந்தா மனைவியை பார்த்தா அந்த நேரத்தில் சந்தோஷம் வர வேண்டும். மனைவிமாருக்கு சொல்லப்படுகிற ஒரு உபதேசம் தான் இது. அதாவது நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்க மாட்டேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க எதிர்கொண்டிருப்பார். ஆனால் அதையெல்லாம் கணவன் வந்த உடனே சொல்லக்கூடாது. அங்க முதலாவது ஹாப்பி, சந்தோஷமான ஒரு செய்தியை தான் சொல்லணும். இன்னைக்கு பிள்ளை இத்தனை மாசம் எடுத்துட்டு வந்து நல்ல செய்தியை சொல்லு, சந்தோஷமா. பிறகு ஆறுதலாக இருந்து பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிரச்சனைகளை கலந்துரையாடலாம். முதலாவது வந்த உடனே பிரச்சனையை நாங்கள் பேசினால் அந்த வீட்டிலே சந்தோஷம் இல்லாமல் போகும். இது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தும் ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு உபதேசத்திலே, நீங்கள் ஐவேளை தொழுகையின் தொழுது நோன்பையும் பிடிச்சு கற்பையும் பாதுகாத்து கணவனுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கட்டுப்பட்டு அவர்களோடு நீங்கள் வாழ்ந்து வருவீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்புகின்ற வாசலினூடாக சொர்க்கத்துக்கு போவதற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் என்று பெண்களுக்கு சொன்னார். எப்படி ஒரு ஆஃபர்! பெரிய அமலெல்லாம் செய்ய தேவையில்லை பெண்களே, நீங்க தொழுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு சந்தோஷமான ஒரு ஹாப்பி ஃபேமிலியை நீங்க கட்டியெழுப்புறீங்களா, நீங்க விரும்பிய வாசலினூடாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் என்று பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்களுக்கு சொல்லலை, பெண்களுக்கு சொல்ல. ஆகவே மிக கவனமாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது இரண்டு துருவங்களில் இருந்து வந்து இணைந்தவர்கள் தான் கணவன் மனைவி. ஒரே இயல்போடு நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். பயாலஜிக்கலி, பிசிக்கலி, மென்டலி ரெண்டு பேரும் சரியான வித்தியாசமானவர்கள். அவங்களோட உளவியல் வேற, பெண்களோட உளவியல், ஆண்களோட உளவியல் வேறு. இதை புரிந்து கொள்ளாமல் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இணைந்தால் பிரச்சனை வரும். இந்த சைக்காலஜி எல்லாம் யாரு பேசுற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற சைக்காலஜி. இதுல சொல்கிறார்கள், கவனமாக சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய மனைவி மாதத்திலே ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கு, அதற்கான அவளை வெறுத்து விடாதீர்கள். அவளிடத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு குணம் இருக்கும், அதை கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க. யாருக்கும் 100% திருப்தியான மனைவி அமைவதில்லை, யாருக்கும் 100% திருப்தியான கணவர் அமைவதில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கே அமையவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை பிடிச்சு 30 நாள் பேசாம தனியான ரூம்ல போய் வாழ்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட சண்டை பிடிச்சு ஒரு மனைவியும் எனக்கு வானாண்டு கொண்டு 30 நாள் பேசாம போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். தனியா போயிட்டார் வானம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இவரை சேர்த்து வச்சார். மனைவிமாரோட இவ்வளவு பெரிய பிரச்சனை பட்டிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கல 100% திருப்தியான ஒரு மனைவி கணவர் கிடைக்கல, சாதி பெண்மணிகளுக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு எப்படி கிடைக்காது. அதுதான் இயல்பு. இந்த இயல்பை புரிந்து கொண்ட குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் போக வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக சொல்கிறார். ஒரு குணத்துல நீங்க திருப்தி கண்டா அந்த திருப்தி கண்ட குணத்தை வச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க. எல்லாத்திலையும் உங்களுக்கு திருப்தி வராது. சில விட்டு கொடுப்புகளோடு வளைந்து கொடுத்து தான் நீங்கள் போக வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார ஹோனா பண்ணினாங்கன்னா, எப்படி ஹோனா பண்ணினாங்கன்னு பாருங்க. மனைவிமார் இன்னைக்கு நாங்க பல ஆண்கள் விடுற ஒரு தவறு தானே, மனைவிமாருக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்தால் அவர்கள் இந்த ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள். ஒரு பாரசீக சகோதரர் பக்கத்து வீட்டில இருந்த ஒரு சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நல்ல சமப்பாரவர், அப்படியே வருது அந்த சம்பவம், நல்ல சமப்பாரவர், சுவையாக சமைக்கக்கூடியவர். அவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்க வீட்டுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வாங்க என்ன அழைக்கிறார். ரசூலுல்லாஹ் அவருடைய வீட்டை போய் சாப்பிடணும்னு ஆசையா நல்ல சமப்பாரன் எல்லாரும் சொல்லிக்கிறான். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல ஆயிஷா நாய் பக்கத்துல நிற்கிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வாரம் என்று சொல்லாம உடனே என்ன கேட்டாங்க, என்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு வரவா என்ன அனுமதி கேட்டார். அவர் சொல்ல வந்த சாப்பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் அவர் என்ன சொல்றார், வைஃபையும் கூட்டிட்டு வரட்டாங்க. உடனே அவர் சொல்றார், இல்ல என்னோட பேட், இல்ல என்னோட பேட்டார். ரசூலுல்லாஹ் போகவில்லை அந்த சாப்பாட்டு. இன்னொரு நாள் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மனைவியையும் கூட்டிட்டு வரட்டா. அப்பயும் மானா மனுஷன். இன்னொரு 3வது தடவையாகவும் அந்த மனிதர் வந்து அவர் அழைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை கேட்டார்கள், நான் மனைவியை அழைத்து கொண்டு வரட்டா. அவன் சொன்ன சரி கூட்டிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் வாராரு இல்லையே நம்ம ரோட்ட மனைவி இல்லாம, பரவாயில்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆயிஷா நாய் இப்ப இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கு, அவருடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கு, தன்னை எப்படி கணவர் ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார், தனக்குரிய அந்த இடத்தை எப்படி தருகிறார் என்று அவர்கள் இருந்த அந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான பல சந்தர்ப்பங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு அன்பாரோடு விட்டுக் கொடுப்போடு நடந்து கொண்ட பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். வீடுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுமிகளோடு சேர்ந்து துப்படித்து பாட்டு பாடிக்கொண்டிருந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்க வந்த போது சொன்னார்கள், விட்டு விடுங்கள், இன்றைக்கு பெருநாளுடைய தினம் அல்லவான்னு சொன்னார். அப்ப அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை, அனுமதிக்கப்பட்ட
முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. என்டர்டைன்மெண்ட் இல்லாத வீடுகளை எங்களுடைய வீடுகளை மாற்றினால் அது ஹராமான விஷயங்கள் நடக்கிற வீடு கடைசியிலமா அனுமதிக்கப்பட்ட என்டர்டைன்மெண்ட் நாங்கள் அனுமதிக்காம விட்டால் ஹராமான விஷயங்கள் வந்து நம்முடைய சமூகத்தில் போகும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக உடையத்தை சொல்லி முடிக்கிறேன். வீட்டு பணிகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு பண்பாட்டை கொண்டிருந்தார்கள். சிக்கனம், சேமிப்பு, ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான பண்பாக இருந்திருக்கிறது. 3 பேருடைய சாப்பாடு 4 பேருக்கு போதும், 4 பேருடைய சாப்பாடு 5 பேருக்கு போதும், இப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதும் என்ன போதாது, போதுமாக்கி கொள்ளணும். இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்னன்னா 3 பேருடைய சாப்பாடு 4 பேருக்கு போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? சாப்பாடு குறையத்தான் இருக்கேன்னா அதை குறைய நினைக்கப்படா, பயிர்ந்து எல்லாரும் சாப்பிடப்படாலும் இந்த சிக்கனம் நம்முடைய வீடுகளில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே நேரம் வீண்விரயம் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது, உலோபித்தனம் செய்வதை தடுத்திருக்கிறது. அதான் உண்டு போய் வாய் கொடுக்குறது, செலவழிக்கிறே இல்லை, இது கஞ்சன். அது இஸ்லாம் வெறுத்த ஒரு பண்பாக இருக்கிறது. ரெண்டுக்கும் நடுவில் நாங்கள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க போறேன்னு சொன்ன நல்ல விஷயம், செலவழிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்ல இது ரொம்ப கூடன்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னா 3ல 2 இல்ல இதுவும் கூட, 3ல 1 இதுவும் கூட, இதுவும் கூட இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுமதி தாரேன். நீங்க மௌத்தார நேரம் உங்க பிள்ளைகள் அடுத்த கையேந்திர நிலையில விட்டுட்டு போயிடாங்க. எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் பாருங்க. சேமிப்பை பத்தி இதை விட என்ன பேசலாம்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுல கூட அபரிமிதமாக பேசுறாங்க. உங்களோட ஃபேமிலியே பார்ப்போம். உங்களோட பிள்ளை நாளைக்கு இப்ப இன்னொரு தந்த கையை நிறுத்தி சம்பளத்துக்கு நினைக்கிறோம் நினைக்க கூட, அவனுக்கு அந்த தொழில், அவனுக்கு அந்த முதலீடு, அவனுக்கான ஒரு விடயங்களை நீங்க கொடுத்து விட்டு நீங்கள் மௌத்தாக வேண்டும். சொத்து இருக்கின்றதுக்காக எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சு நீங்க மௌத்தாக கூட குடும்பம் நாளைக்கு போய் கையேந்துகின்ற நிலை வரக்கூடாது என்று ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பேசி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய கொள்வனவு முறையிலே, நம்முடைய செலவழிப்பு முறைகளிலே சிறந்த விடயங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இஸ்லாம் சொல்கின்ற இந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணினால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும், குடும்பத்தின் மீதான இறையாருள், மலக்குமார்களுடைய வருகை, மாணவர்களுடைய பிரார்த்தனை, சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய வீடுகளில் இருக்கும். இந்த ஒழுங்குகளை நாங்கள் மீறுகின்ற போது மாணவர்களுடைய சாபம், பரக்கத்தில்லாத வீடு, சண்டை சச்சரவு நிறைந்த ஒரு சேடான சோகமான வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாறி போகும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த 2 வாரங்கள் நாங்கள் பேசிய கிட்டத்தட்ட ஒரு 18 ஒழுக்கங்களை நாங்கள் பேசி இருக்கிறோம். இந்த ஒழுங்குகளை நம்முடைய வீடுகளில் நாங்கள், இந்த அகலாக்குகளை எங்களுடைய வீடுகளில் பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் தஆலா பரக்கத்து பொருந்திய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை மாற்றுவான். அப்படிப்பட்ட வீடுகளாக எங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.